யாத்திரை புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8. அதை உள்வெளி விட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். மலையில் உனக்கு காண்பிக்கப்படியே அதை பண்ண. இது மோசே உங்களுக்கு சொன்னார். கர்த்தர் வசனத்து மூலமாக நம்ம பேசுவோம். நல்லா கவனிக்கணும். இது தேவனுடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தைனா கதை விடிய விடிய கேட்போம். உலக கதை விடிய விடிய பேசுவோம். காற்று வாங்கிட்டு கதை கேட்போம். வேலைச்சு இந்த வேலையை பார்த்து வரலும் போய் சேர முடியாது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படி எதுக்காக? ஆசை கூடாரத்துக்குள் ஒவ்வொரு வரணும். ஒவ்வொரு ஆசை கூடாரத்தில் வந்தோமானால் கர்த்தர் கிருபையினால் மூடுவார். கிருபாசத்துக்கு ஒன்று வந்தால் எதை முன்னால் மூடுவார்? கிருபையினால் மூடுவார். கிருபை நிறைஞ்சவளாக இருப்பார்கள். இப்போ ஆசை கூடத்தில் வந்தால்தான் கர்த்தர் இருக்கிற இடத்து வந்தால்தான் கர்த்தர் நமக்குள்ள வருவார். எங்கே வரணும்? இது வனாந்தத்தில் இருந்தது. இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை, இந்த உடன்படிக்கை பெட்டியை நகரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தாவீது வாஞ்சித்தான். ஒரு ஆடு மேய்ப்பன் இந்த உடன்படிக்கை பெட்டி வனாந்தத்தில் இருக்குது, நம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தால் நாம் நல்லா இருக்கலாமே என்று எல்லாரும் நல்லா இருக்கவே கொண்டு வரணும் வாஞ்சித்தான். உடன்படிக்கை பெட்டி வனாந்தருக்கு உடன்படிக்கை பெட்டியை ராஜ்யத்தில் கொண்டு வந்தான். மனுக்கள் இடையில் வாசம் பண்ணார். கர்த்தர் வாசம் நோக்கம் என்ன? யார் நடுவில்? 25 அதிகாரத்தில் 26 அதிகாரத்தில் என்ன போட்டு ஆரம்ப வசனத்தில் 8 வசனம், அவர் நடுவில் நான் வாசம் பண்ணும் பொருட்டு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவில் இருக்கணும். நம்முடைய இதயத்தில் நடுவில் இருக்கணும். கர்த்தர் வாசமா இருக்கணும். ஆசைப்படுவது உண்டாக்கி ஒவ்வொரு இதயத்தில் கர்த்தர் வாசமா இருக்கணும். இருந்தால் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இயேசு இருந்திருக்க கோலாகலம் உண்டு என்று மலையாள பயப்படப்பட்டு, இயேசு உள்ளத்தில் வந்தால் சமாதானம் இருக்கும். சாத்தான் உள்ள வந்தால் வேதனை இருக்கும். வேதனை வேணுமா சமாதானம் வேணுமா? எவ்வளவு வேலை இருந்தாலும் அது விட்டு தள்ளும். ஆபிரகாம் சொத்தை விட்டு தள்ளிட்டான், வீட்டை விட்டு தள்ளிட்டான், சொந்த பெத்த பெற்றோரை விட்டுட்டான். கர்த்தர் காண்பிக்க இடத்துக்கு தான் போனான். இவ்வளவு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தால் அவனுடைய பிள்ளையும் நம்ம சொல்லாம அவனுடைய சந்ததி சொன்னால் இவ்வளவு விசுவாசம் இருந்தால் தான் அவனுடைய சந்ததி ஆகலாம். நம்ம எதை விடுறோம்? கர்த்தர் எதை விட்டு கொடுக்கோம்? ஒன்னோடு விட்டு கொடுக்க. பின்ன ஆபிரகாம் சந்ததி ஆக முடியுமா? சாத்தான் சந்ததி ஆகலாம். நல்லா கவனிக்கணும். சாத்தான் இழுக்கும். அங்கே போகாதே, புயல் எழுப்போம், பிரச்சனை எழுப்போம், அதை எழுப்போம். நீ கர்த்தாவே நீ கூப்பிட்டோம்னால் இல்லை அமர்ந்துடும், நீ கரையேறலாம். இதுதான் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துருக்கு. விசுவாசம் இருந்தால் தான், விசுவாசம் வரக்கூடாது என்பதுக்காக இதெல்லாம் எழுப்ப வைக்கணும். விசுவாசம் வரம் கிடைக்கக்கூடாது என்பதுக்காக இந்த பிரச்சனை வரும். விசுவாசத்தில் முன்னேறக்கூடாது என்பதுக்காக இந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் இதுதான் கணக்கு தெரியும். நீ போறனா ஏன் லாபம் கிடைக்காத, காலத்தை நடக்க முடியாத. இது காலத்தை கழிக்கிறதுக்கு வனாந்தது என்ன எவ்வளோ தூரம் உழைச்ச? 40 வருஷம் என்னத்தை உழைச்சாங்க? யூதர் நடத்த 40 வருஷம் நடத்திருக்காரு, நம்மளே நடத்த மாட்டாரா? அவங்க விதைக்கல, விழலை, ஒன்றும் செய்யலை, வியாபாரம் பண்ணலை, 40 வருஷம் போதிச்சார்ல. கர்த்தர் நம்பி தானே இறங்கி போனாங்க. அப்போ நம்மளை நடத்த மாட்டாரா? நல்லா நினைக்கணும். நமக்கு எது தெரியும்? இதில் நாளைக்கு போயிடலாம், 3 நாள் இருக்கலாம். அப்போ ஒரு நாள் போகிறா போகிறதா?
உனக்கு அது மாதிரி இது கிருபை இருக்கு. கத்தை தேடணும், ஒளி எடுத்து திரும்பணும். அதெல்லாம் பெருசாக நினைக்காமன்னு கத்திர வந்தேன். சரி, நல்ல கவிக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்க. அவர் வந்தால் மகிமையாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். எதில் இருக்கலாம்? பறவைகள் போல பறக்கலாம். எது போல பறக்கலாம்? தாவி சொல்றார், புறாவை போல் எனக்கு சிறகு இருந்தா இப்படி ஆழ்ந்த பறந்து போயிருப்பேனே. சிறகு நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இதெல்லாம் கொடுக்கலாம். அதை கவனிக்கிறோம். நம்ம தேவ சாயலாய் மாற்றுவதற்காக. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலை பார்த்தா மனுஷனை பார்க்கணும், மனுஷனை பார்த்தா தேவனை பார்க்கணும். இந்த சாயல் உடையவராய் வருவதற்காக கர்த்தர் மனுஷன் சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தை மீறினான், தேவனுடைய சாயிலிருந்து வெளியே வந்துட்டான். ஆதாம் செத்து போனான். தேவனை போல் இருக்க வேண்டியவன் ஆதாம் மரித்து மண்ணோடு மண்ணை போயிட்டான். மண்ணுக்குள்ள நம்மை வானத்துக்குரியாக கத்த மாற்றம். அழிந்து போகக்கூடிய சரீரத்தை அழியாத சரீரமாக மகிமேல் மகிழ்ந்து மறுபடியும் ஆற்றுவதற்காக நம்ம அழைத்தார். ஆனால் ஒளியை காணணும், அவரை காணணும். எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? 101 சங்கீதம் 11 அவசியம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். மனுஷனுடைய வாய்ஸ் எது போல் இருக்குது? மத்தியான 12 மணிக்கு மரத்து நிழலை பார்த்தா எங்க இருக்கும்? பக்கத்தில் இருக்கும். சாயங்காலம் பார்த்தா இவ்வளவு நீண்டு இருக்கு. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் நான் மறைஞ்சு போனேன். உன் செடிப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும், எல்லாம் அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது மனுஷனுடைய வாழ்க்கை சாய்ந்து போய் நிழலுக்கு ஒப்ப இருக்கா. இது நம்பிட்டு இருக்கா. இதை நித்திய நித்திய ஒளியாக மாற்றுவதற்காக கர்த்தர் அழைக்கிறார். என்றைக்கு நாம் ஒளியை உழவா இருப்போம், ஒளியா பிரகாசிக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கிறார். இதை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜீவி இருக்கிறோம். ரொம்ப வெறுப்பார். இதை காணல, மெய்யான ஒளியை காணலாம். டூப்ளிகேட்டை பார்க்க விடும். அதுதான் மண்ணுக்கு முன்னால் வைக்கும். இப்படிப்பட்ட நம்மை நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். சாலமோனுடைய விசுவாசம், தாவீதின் மகனாய சாலமோனுடைய விசுவாசம். தீமை வெறுப்பதே வெறுக்கு, கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுகிறவரையும் நான் வெறுக்கிறேன். எல்லாம் வெறுக்கக்கூடிய சுவாபம். இப்படி இருந்தால்தான் நம்முடைய இடையில் கர்த்தர் வாசம் பண்ணுவான், நம்முடைய இதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவான். சபையாம் குடும்பத்தில் நம்ம இடையில் ஆவியானவர் அசைவாடும். ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் இதயத்தில் ஆவியானவர் அசைவாடும். வசனம் பேசும் இருதை கொழுந்துட்டு எரியும். இது ஆவியானவர் அசைவாடும். இதயத்தில் ஒன்றும் இல்லை. கடல் அறையில் கடலில் அமைதியாக இருக்கும். என்ன அர்த்தம்? புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கு. எவ்வளோ வசனம் கேட்டாலும் உள்ளத்தில் கிரியை செய்ய முடியும். என்ன வரப்போகுது? நீ பெரிய பிரச்சனை மாட்ட போற. வசனம் கேட்க இதயத்தில் கொழுந்துட்டு எரியும். இதய எரியணும், இதயத்தில் ஒரு அனல் உண்டாகலாம். இல்லை கறிக்கட்டியாக இருக்கு இருந்தால் அடுப்பில் வெண்ணி வச்சா வேக சூடு உண்டாகுமா? ஏன் சூடு உண்டாகும் இருக்கு?
கறி மேல தூக்கி வச்ச கறிக்கட்டை மேல தூக்கி வச்சா சூடாகுமா? விசுவாச ஜீவன் எப்போதும் அனலா இருக்கணும். ஆடு மேய்ப்பிற்கு தாவீதின் அனுபவம் அனலா இருந்தான். ஆசீர்வாத கூடாரத்தில் பலிபீடத்தின் நெருப்பு எப்போதும் அனல் எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் 24 மணி நேரம் எரியும். ராத்திரி எரியணும், பகலும். கர்த்தர் ஒருவனை பிரகாசிக்கிற விளக்கா வச்சால் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த விசுவாசம் விசுவாசம் அவன் உள்ளத்தில் வந்தால் அவன் பெருந்து கொண்டே இருப்பான். யோவான் ஸ்நானன் சொன்னான், நீ நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக சாட்சியா இருக்கிறவர்கள் எரிந்து பிரகாசிப்பான். கர்த்தருடைய சாட்சி ஆனால் எப்படி இருப்பான்? நம்மளோட தீ எப்பெல்லாம் எரியும்? ஞாயிற்று தோறுதான் எரியும், மற்ற அணைஞ்சு கிடக்கும். எப்ப தீபத்திக்கணும்? ஞாயிற்று காலையில் தீபத்திக்கணும். அப்பதான் இதய கொழுந்து விட்டு எரியும், மற்ற நாள் அணைச்சு போடணும். இப்படி இருந்தால் பரலோகத்தை இருக்காது, கர்த்தரோடு வாழ முடியும். நல்லா சொல்றேன். ஆகையால் உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. என் நேசர் இருக்கிறார். இதே போல சாலமோன் எழுதியிருக்கிறார், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். கிச்சிலி மரம் என்னது? நாத்த. நாத்தங்க மரம் இருந்தா எத்தனை காட்டு மரங்கள் இருந்தாலும் இந்த நாத்த மரங்கள் கிண்ட அண்டையில் போனால் குளிச்சு இருக்கும். அதில் காயை பறிச்சோ பழத்தை பறிச்சோ சாறு எடுத்து குடிச்சா எப்படி இருக்கும்? வெயிலுக்கு ஓங்கரிக்க வரும். ஓங்கரிக்குமா வரிக்காதா? கொமட்டுமா கொமட்டாதா? கொமட்டும்ல, நல்ல குணரணும். இதே போல கத்த கிச்சிரி வரமார். பைபிள் வார்த்தை கிச்சிரி, நம்மட பாசையில் நாத்த மரம், மலையாளத்தில் நாரங்கா. எல்லா மொழியும் 9 பைபிள் வச்சு படிக்க. ஒரு பைபிள் இல்லை, ஒரே வார்த்தை 9 முறை வாசிப்பேன். வாசித்தது கரெக்டான அர்த்தம் தெரியும். அப்போ யார் காப்பி வந்தாலும் என்ன இருந்தாலும் குடிக்காது. எனக்கு இது நிரப்பணும். எது நிரப்பணும்? இது நிரப்பண்டா. இது நிரப்பணும், இதை நிரப்பணத்தான். ஏசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாகிருக்கும். பகலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டு. இவதான் நிழல், இவர் நமக்கு அடைக்கலாம். நீரின் அடைக்கலாம், நீரின் கோட்டை, நீரின் கண்மலை. இது தாவீதுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம். இப்படிப்பட்ட அடைக்கிறது வருவதாக ஆசீர்வாத கூடாரத்து வரும். ஆசீர்வாத கூடாரத்து வர வேண்டும். ஆனால் ஆசீர்வாத கூடாரம் போல் நம்மளுக்கு இதயமாய் கூடாரம், நம்முடைய சரீரமாய் கூடாரம் திருக்குறள் கர்த்தர் வாசமாக இருக்கு. சாய்ந்து போக நிழலுக்குள் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை இல்லை, நித்தியம் பரலோகத்திற்கு. அதை சுதந்திரிக்கணும். அந்த நித்தியமாக இருந்தால் தான் கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். அதுக்குரிய வரணும். இதுக்குள்ள அவர் கர்த்தர் வரணும். நம்ம மனசுல கர்த்தர் வாசமாக இருக்கணும். யார் இருக்கணும்? கர்த்தர் மனசுல இருந்தால் நம்ம ஆளுவா, உலகம் நம்ம ஆளும். கர்த்தர் மனசுல இருந்தால் உலக வாழ்க்கை பெருசா தெரியுமா? கர்த்தருடைய வேலை பெருசா தெரியுமா? அதை உன் இருதயம் எங்கேயோ அங்கேதான் உன் பொக்கிஷம். இதயத்தில் கர்த்தர் இருந்தால் அங்கதான் போ. இதயத்தில் கர்த்தர் வரலன்னா இந்த ஒரு இருளுக்குள்ள நல்லா வாங்கணும். அதுக்காக எடுக்காம இப்போ எடுக்க. யாத்திரை புஸ்தகம் 25 அதிகாரம் 32 வாசிங்க. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும்
பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. நம்முடைய செய்யெல்லாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பசுப்பு கிருபை உள்ளதா இருக்கணும், பிரியமா இருக்கணும். இதே போல பிரியமா இருக்கணும். 45 சங்கீதம் வாசிக்க. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்க அணிந்தோட அந்த வருஷம் வாசிக்கணும். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். கர்த்தருடைய வலபாசத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் இருக்கணும். இடபக்கத்தில் தான் அவர் இருக்க மாட்டோம், இருப்பார், சபிக்கப்பட்டவர். இடபக்கத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டவர். இடப்பக்கம் நிற்கிற பார்த்து சபிக்கப்பட்டவர்களே சாத்தானுக்காகவும் அவன் தூதரகம் ஆயத்தப்பட்ட இடத்திற்கு தள்ளப்படும். அதான் கல்யாணத்தில் எல்லாம் இடது பக்கம் தான் இருப்பாங்க. எதுக்கு நாங்கள் போவோம்? சாத்தானுக்கு ஆயத்தப்பட்ட நரகத்துக்கு தான் போவோம். இதுக்காக இடது பக்கம் வைக்காங்க. அதான் சீசனில் கல்யாணம் முடிக்க காரணம். கர்த்தரை அங்கீகரிக்கக்கூடிய இடமா இருக்கணும். இருந்தால் இந்த பாத்திரம் பொன்னால் செய்யப்படும். நம்முடைய பாத்திரமாகி நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம் எதனால் செய்யப்படுது? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட கூடாரமாக இருக்கும். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மனசாக இருக்கணும். நம்முடைய இருதயம், நம்முடைய ஜபம் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கக்கூடிய ஜபமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கக்கூடிய இருக்கணும். மனசை அங்கீகரிக்கக்கூடிய இல்லை. யார் அங்கீகரிக்கணும்? கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய இருக்கணும் நம்முடைய ஜபம், நம்முடைய வார்த்தை எல்லாம். அதனால் நாம் என்ன செய்ய இருக்கணும்? இதே போல் கூடாரத்தில் உள்ளவர்கள் இருக்கணும். இது ஏழைகளுக்காக செய்யப்பட்டது, எளிலுக்காக செய்யப்பட்டது. இனி நான் சொல்றது விளங்கணும். தேவன் மனுஷனோடு வாசப்படுவதற்காக கத்துச்சார். யாரோட? தேவ சாயலிலும் தேவ ரூபத்தில் இருக்கிறோடு கத்து வாசப்படுவார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? அப்பாவை போல இருக்கான், தாத்தாவை போல இருக்கான். நம்ம அதை சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதெல்லாம் சொல்லுவோம். தேவனை போல இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்? நம்ம கண்ணுக்கு எது தெரியுது? அப்பா தான் தெரியும், இல்லை அம்மா தான் தெரியும், இல்லை பாட்டி தான் தெரியும். எது போல இருக்கா? அம்மா போல இருக்கணுமா? பாட்டியை போல இருக்கணுமா? தாத்தா போல இருக்கணுமா? யாரை போல இருக்கணும்? தேவனுடைய சாயல இருக்கணும்னு நோக்கத்தோடு கர்த்தர் விசுவாசித்தார். நம்ம யாரை போல இருக்கணும்? நம்ம சந்தோஷப்படுவோம். அப்பா போல இருக்கணும். அப்பா சந்தோஷம் தாங்க முடியும். கூட 2 மிட்டாய் வாங்கி கொடுப்பார், கூட கிருமி வரட்டும். அவர் சந்தோஷம் என்ன செய்யுது? ஐயா கூட 2 மிட்டாய் வாங்கி கொடுப்போம். இதுக்கு யாருக்கு? நம்ம போல இருக்கா சொல்லுவோம். யாரை போல இருக்கணும்? தேவ சாயலா இருக்க ஆதாமோட கத்த பேசலாம். அவனுடைய சாயல் இழந்த பாதாமோட கத்த பேசல. என் மூத்த நிற்காது பிடிப்போம். துரத்துட்ட அந்த ஆதாம் மறுத்து போன. தேவனுடைய சாயலை இழந்து விட்டோமானாலும் தேவிய சுவாபம் நம்ம விட்டு போயிட்டானால் கத்தமோடு இருக்காது. தேவி தன்மை உள்ளவராய் வாழணும். தேவரோட நிழலில் ஐக்கியத்தில் இருக்கணும். யாரோடைய ஐக்கியத்தில் இருக்கணும்? நம்ம வியாபார ஐக்கியத்தில் இல்லை, லாபத்தில் ஐக்கியத்தில் இல்லை. எந்த ஐக்கியத்தில் இருக்கணும்? கர்த்தரோட ஐக்கியத்தில் இருக்கணும். எனக்கு லாபத்தில் பெர்சன்டேஜ் கணக்கு தரேன்னாரு, 2% தரேன். இன்னைக்கும் என் சொந்தக்காரர் லாபத்தில் பெர்சன்டேஜ் வாங்குறாங்க. 3 லட்சம் ரூபா பெர்சன்டேஜ் கிடைக்கும். சம்பளம் வேற, இதில் படித்தளவு வேறு. இதே மக்கள் போட்டால் கவர்மெண்ட்டில் இப்படி சம்பளம் கிடைக்காது. 3 லட்சம் ரூபா மாதம் சம்பளம் வாங்கலாம். இதை வாங்கினா பழக்கம் ஆகலாமா? ஆக முடியாதா? ஆகலாமா? அப்போ அதை தான் செய்யணும். ஆனால் பிரிவாக இருக்க முடியாது. ஆனால் செய்தது அதுதான் செய்வோம். வெறுத்தால் செய்யலும் இருக்கணும், மாற்றிலும் இருக்கணும். விட்டா விட்டதான். ஓலை கிழிச்சிட்டீங்கன்னா
இந்த ஓலை கிழிச்சு வைக்க, ஓலை ஒட்ட முடியுமா? பேப்பரை கிழிச்சுட்டா பேப்பரை ஒட்டலாம், ஒட்டு தெரியும். நம்முடைய இறைச்ச கிழிச்சுட்டா எங்க ஹாஸ்பிட்டல் ஒட்ட இயேசு நம்முடைய சரீரத்தை கிழிச்சார். நம்முடைய அவருடைய கூடாரத்தில் இருப்பதற்காக, நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக தம்முடைய கூடாரமாக சரீரத்தை கிழிச்சார், இறைத்தை கிழிச்சார், ரத்தத்தை சிந்தினார். நம்ம சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக, கர்த்தர் சொந்த ஜனமாக மாற்றுவதற்காக, தேவதூதர்கள் ஆராதிக்கிற வேளையில் மகிழ்ச்சி இருக்கல, நாம் ஆராதிக்க வேளையில் கர்த்தர் அசைவாடுகிறார், கர்த்தர் பொங்கிறார். என் உள்ளம் போலிக்க அவளை கர்த்தர் நம்ம என்ன பார்த்து சொல்றாரு? என் உள்ளம் போலிக்க பவுல் சொன்னார். யாரை பார்த்து? தீர்த்த பார்த்து. என் உள்ளம் போலிக்க தீர்த்துவைக்காக அதை கொண்டு வான்னு சொல்ல, வேறு யாரோடு சொல்ல, என் தாழ்வையை அங்கே வச்சுருக்கே கொண்டு வைப்பார். இன்னும் ஒரு துண்டு தான் எனக்கு இருக்கு, இதை அந்த வீட்டில் போட்டு வந்துட்டேன், நீ வரும்போது அதையா எடுத்து வைப்பா. அப்போ நான் சவுலுக்கு என்ன சொத்து இருக்கு? 5 பேர் இருக்கு, 50 புஞ்ச நிலம் இருக்கு, பனைமரம் இருக்கு, தென்னைமரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தண்ணி பார்த்துக்கிட்டாங்க, வந்து தாராங்க. இன்னும் சொல்லிட்டு பண்ணாரு பவுல், என்ன சொன்னாரு? என் சால்வை போட்டிருக்க எடுத்துட்டு வைப்பாங்க, வேற சொத்து எனக்கு இல்லை. இவன் கூடார தொழிலை பண்ணினவன், டெண்டு மேக்கர், கூடார தொழில் சம்பாதிச்சவன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் ஆனால், கர்த்தரால் தெரிந்தவர்களோட ஆனால் லாபம் இருக்கிறதுல நஷ்டம் இல்லை. நம்ம உள்ள பொங்கணும். இதுக்காக உலக கதைக்கு மேலே போகக்கூடாது. தேவனுடைய சாய் நம்மளை காணணும், தேவனுடைய ரூபம் காணணும். இந்த தேவ சாயலில் நாம் இருக்கலாம். இந்த சாயலில் தேவ சாயல் இருக்கலாம். இதுக்காக வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். மனுஷரிடத்திலே பரலோகத்தில் வாசஸ்தலம் அவருக்கு இன்பமானதில்லை. இங்கு வாசம் இன்பமா இருக்கு. மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசம் இருக்குது, அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்கள் அவருடைய தேவனாக இருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். நம்முடைய தேவனாக இருக்கிறோம். நீரின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று கர்த்தரை சொன்ன தேவன், நான் ஆபிரகாம் தேவன், நான் ஈசாக்கு தேவன், நான் யாக்கோபு தேவன் என்று தேவன் சொன்னது போல நான் இவர் உங்களோட தேவன். தேவன் நம்மோடு இப்படி இருக்கிறார். டிபி ஜோசுவாக்கு இந்த விசுவாசம். இமானுவேல், அவர் பேர் என்ன பேர்? இமானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்ம இடையில் வாசமா இருக்கிறார். பரலோகம் சந்தோஷம் இல்லை, பரலோகத்தில் துக்கம் இல்லை, ஒரு பசி இல்லை. எங்க வேவன் அவர் எண்ணம் நம்முடைய உள்ளங்கள் வாசமாக திருக்குள்ளதும் மகா கேடுமுள்ள உள்ளச்சம் இதை மாற்றி கத்திர போல மனசு உள்ள மாற்றி அந்த உள்ளத்தை வாசமாக இப்படி போல மனசு வந்தாங்க. இதுக்காக இயேசு உலகத்து வந்தான். இவருடைய குணத்துக்கு நமக்கு விட்டு கொடுக்கணும். இவர் நம்மளோட வாசலுக்காக நம்ம மனசை விட்டு கொடுக்கணும். நம்ம தொழிலை பார்க்கணும். போனால் பிழைப்பில்லை, அது அழிவு தான். சாய்ந்து போகும் நிழலுக்கு ஒப்பந்தான். எங்க வாசமா இருக்கணும்? கர்த்தரே நீரின் நிழல், நீரின் கோட்டை, அவருக்குள்ள இருக்கணும். யாத்திரை புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும்
சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். வாசஸ்தலம் யாருடைய வாசஸ்தலம்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்? திருத்தி மெல்லிய பஞ்சு நூலா இருக்கணும். மெல்லிய பஞ்சு நூலா இருக்கணும். நம்ம அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். பஞ்சை போல மிருதுவா இருக்கணும். நம்ம உள்ள எப்படி இருக்கணும்? பஞ்சை போல மென்மையா இருக்கணும், மிருதுவா இருக்கணும். இப்படிப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் வாசம் பண்றான். இனி சொல்றது 40 அதிகாரம் 34 பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடித்தால் அன்று அப்பொழுது அந்த நிமிஷமே மேகமாய ஆவியானவர் முடிச்சு. எப்படி ஆவியார் நம்ம மூடி இருப்பார்? கிருபை நம்ம எப்படி மூடி இருக்கும்? எப்படி நம்ம கிருபை மூடும்? செய்ய வேண்டிய காரியெல்லாம் செய்து முடித்தால் உடனே மேகமாய கிருபை மூடும். கிருபினால் நம்ம மூடுவோம், ஆவியினால் நம்ம நிரப்புவோம். ஆவியார் மேகம், ஆவியாருக்கு நிழல், கிருபைக்கு நிழல், பல அர்த்தங்கள் உண்டு. ஆவியானால் நம்ம நிரப்பி இருக்கலாம். எப்பொழுது? கர்த்தர் வாசப்படி வேலையெல்லாம் செய்து முடிக்கணும். எல்லா வேலையும் செய்து முடிச்சால் ஆவியார் இறங்குவாரா இறங்க மாட்டாரா? அப்ப நம்ம உள்ளத்தில் ஆவியார வாசம் பண்ண வேண்டுமானால் இவன் ஆவில தான் பேசுவான், ஆவில போவான். இன்று இருக்க வேண்டுமானால் எது முடிக்கணும்? கர்த்தர் வாசம் பண்ணுக்கு எல்லா வேலையும் செய்து முடிக்கணும். எப்ப வீடு பாதுகாப்போம்? ஏன் பாதுகாக்கும்? ஏன் பாதுகாக்கும்? பால் பொங்கணும், உள்ளம் போல் உள்ளம் பொங்கணும். எது பொங்கணும்? ஊற்றாய் நம்மை பொங்கணும். நம்ம உள்ள நிரம்ப நிரம்ப வாய்ப்பு ஜீவூற்று புறப்படுமா? புறப்படுதா? ஜீவ ஊற்று நம்ம உள்ளத்தை வச்சிருக்கிறோம். இது பொங்கி வருமானால் பாய் முடியும். உள்ள பொங்கணும். உள்ள பொங்குமானால் பாய் ஜீவ ஊற்றமா பலமே வருமா வராதா? இந்த உள்ள பொங்கணும். ஏன் சோத்த சொல்ல முடியல? இங்க இருதயம் பொங்க மாட்டுக்க, நிரம்ப மாட்டுக்க. ஏன் ஏன் நிரம்ப மாட்டுக்க? ஊத்து இல்லை. நான் சொல்லி விளையாட்டா இருக்கா வேதனையா இருக்கா? ஓ, நான் சந்திரனை பார்த்து நாய், சூரிய பார்த்து நாய் குறைக்கு என்ன இருந்தாலும் நான் வசதி சொல்லலாம். சரி, நீ நாயா நினைச்சாலும் சரி, பேயா நினைச்சாலும் சரி, சத்தியத்தை சொல்ல தெரியும் இருக்கணும். இனி நல்ல கவனிக்கணும். யோசேப்பு புஸ்தகம் 18 அதிகாரம் 1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆசீர்வாதத்தை நிறுத்தினார்கள். அந்த மிர்ச்சி எழுத அவர்கள் வசமாயிற்று. நீ கூடார போல நீ நிறுத்தினால், நீ நின்ற இடம் கால் ஆபிரகாம் கத்த சொன்னார், நீ கால் மிக்க எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன். நாம் கால் ஊன்றி நிற்கணும். கால் ஊன்றி நிறுத்தின இடமெல்லாம் தேசம் சுதந்திரமாக்க. கர்த்தர் நம்ம உள்ளத்தை வாசமா இருந்தால் ஆபிரகாம் தேவனோடு கர்த்தர் நடந்தார். கர்த்தரோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரித்தால் தான் மரணத்தை காரணமாக போகலாம். தேவனோடு நடக்கணும். 2 பேரும் மனசை நினைச்சா தான் உண்டா போவோம்.
சம்பந்தார் வரும். சம்பந்தாரியும் சண்டை, ஒரு வருத்தம் இருக்கு, ரெண்டு ஒன்றா தான் போவாங்க. மனசில் ஐக்கியம் இல்லாத ஒன்றா போகட்டும். ஏனோக்கும் இயேசு ஒன்னு கர்த்தர் ஒன்னு. ஆக மரணத்தை காணல யாரு? கர்த்தரோடு நடந்த ஏனோக்கு மரணத்தை காணல. அப்ப ஏன் மரணத்துக்கு வர்றது? தேவனோடு ஐக்கியத்தைப்பட்ட மரணம் வராது. மரணத்தை ஜெயிப்பதுக்காக கர்த்தரோடு வாழுன்னு சொல்ற. மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே கர்த்தர் அழைக்க நோக்க நமக்கு மரணம் வரக்கூடாது. ஒருவர் நரத்து போகக்கூடாது, ஒருவர் அழிவுக்கூடாது. எப்பொழுதும் ஒளியாக இருக்கணும், எப்பொழுது மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுது கர்த்தரை ஓயாமல் புகழ்ந்து கொண்டு இருக்கணும். தேவதூரில் 24 மணி நேரம் கர்த்தரை புகழ்ந்து போடணும். அதில் அவர் பிரியப்படல. அவர் சொந்த ஜனமாகி நாம், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் கர்த்தர் துதிக்கமானால் கர்த்தர் மேற்று உள்ளாவா. தேவதூரி 14 பேரும் சரி, எவ்வளவு பேர் பாடினாலும் சரி, கர்த்தர் உலாவ மாட்டார், கர்த்தர் மகிழ்ச்சி அளிக்க மாட்டார். என்ற சொந்த ஜனம் கர்த்தர் துதிக்கமானால் அவர் இடையில் வாழ்ந்து கர்த்தர் நமக்கு உலாவ. கர்த்தமோடு அசைபாடுகிறார், நம்மோடு உலாவினார். இதாக்கும் கர்த்தருடைய நோக்கம். ஆவியானவர் ஜலத்தின் மத்தியில், இதே போல் கர்த்தர் மத்தியில் உலாவும். நீதிமான் சபையில் தேவன் எழுந்தினார், பரிசுத்தவான் சபையில் கர்த்தர் எழுந்தினார். உலாவ மாட்டார். இங்க உலாவாரு, வீட்டில் உலாவார். இங்க உலாவாரு, அவர் கொலைப்புறத்தில் உலாவார். அப்படிதானே? எங்க உலாவாரு, இந்த கொலைப்புறத்தில் உள்ள வாசனை எல்லாம் காத்தடி நல்லா சும்மா இருக்கும், அங்கதான் உலாவார். வசனத்தை நல்லா சிந்திச்சு சொல்லணும். ஆசீர் கூடாரத்தில் கால் நம்பிச்சால், கர்த்தருக்குள்ள போனால் நாம் இருக்கிற இடம் நமக்காகும். நீ எந்த இடத்தில் கால் மிதிக்காயோ, எந்த வீட்டுக்கு நீ போறாயோ, அந்த ஆத்மாவை காக்கும். இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்க தேவனை அந்த வசனப்பிரகாரம் ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த குடும்பம் நம்ம இன்றைக்கு வரணும், கர்த்தருக்கு வரணும். இவ்வளவு தூரம் நம்ம காலுக்கு பவர் கொடுத்திருக்கோம். இந்த சுதந்திரத்தை கிடைக்காவிட்டால் நீ கர்த்தருடைய நல்லா, கர்த்தருடைய ஆனால் சுதந்திரிக்கணும். இதுக்காக கால் மிதிக்க இடம் நமக்கு கொடுத்தார். உன் கால் மிதிக்க இடத்தை அம்மட்டும் அளந்து திரி என்று யார் சொன்னாரு? ஆபிரகாமே எம்மட்டும் அவ்வளவு அளந்து திரி, நீ கால் மிச்ச இடம் ஒன்று சொந்தமா. அவ்வளோ ஆபிரகாம் தேசம் முழுவதையும், கானான் தேசம் முழுவதையும் கர்த்தர் அந்த இடம் பாலும் தேர்வு ஓடிட்டு. நீ போய் வீடு ஆசிரிக்கப்பட வேண்டும், நீ போய் குடும்பம் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுமானால் கால் மிதிக்க. அதுக்காக கர்த்தரோடு சேர்ந்து வாழும். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டால் இந்த கிருபை கிடைக்கும். ஒருவர் யாரோடு ஐக்கியப்படணும்? அப்போ ஒருவர் எங்க தங்கி இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாத நிழலுக்குள் தங்கி இருந்தால் கிடைக்கும். இதுக்கு அங்கத்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த சகோதரர்கள் கொஞ்சம் ஆட்டத்தை மேய்க்க உங்க அப்பா உங்களை உடைச்சார். இந்த ஆட்டை விட்டு நீ வேடிக்கை பார்க்க வந்திருக்க என்று கடிந்து கொண்டார்கள். பதில் சொல்ற இவன் தான் என்று கர்த்தர் சொன்னார். தைல கம்பி நிரப்பிட்டு வந்திருக்கான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் 7 சகோதரர் உண்டு விட்டார். இப்படி சரிக்குமானால் மூடியில்லாத தைல கொம்பு தைலம் மேலே விடுஞ்சுமா விடாதா? கர்த்தர் சரிக்க விடலாம். இந்த ஆடு வைப்படாய் காட்டில் ஆடுகள் பின்னால் நடந்து தாவி வந்தோடனே
இவன் தான். கர்த்தர் காமிச்சு கொடுத்தான். இந்த கையையும் கையை திருப்பப்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதுவரையிலும் கர்த்தர் கையை பிடிச்சிருக்க, நீ சாய்க்க கூடாது. சாய்த்திருந்தா வளமை இறங்கிறோம். அவனை அல்ல, நான் இவனை கண்டிருக்கிறேன், நீ முகத்தை கண்டிருக்கா, நான் இறுதி கண்டிருக்கிறேன், இவன் தான் ஆத்தாயே. சாய்ந்த உடனே அளவில்லாமல் ஆத்தாயில் வந்துட்டேன். இவன் ராஜாவான கர்த்தர் ஆவியான மேல் தங்கியிருந்தான். அப்ப அவருடைய கூடாரத்தில் நாம் போய் இருக்கும். ஆனாலும் நம்மை ஆவியார் தங்கியிருக்க. கர்த்தர் ஆவியானவர் நம்மை தங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் கூடாரத்தில் போ. எல்லாராற்றையும் இடைவன், எல்லாராலும் ஏழு என்று ஏழனமா எண்ணக்கூடியவன் இவன் தான். கர்த்தர் சொன்னார சொல்லியா சாமியத்திற்கு கிட்ட போனார். நிரப்பப்பட்ட தையல் கொம்பை கொண்டு போயிட்டார். நீ பலி செலுத்த போன, பலி செலுத்துக்கால வரல, பலி அங்கீகரிக்கல, தையல கொம்பை மேல் தலை போடலாம். ஆடுமை பண்ணி தலை மேல், படிப்பு அறிவில்லாத தலைவின் மேல் தலை மேல் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். கர்த்தர் ஆவியானவர் தங்கியிருக்கவே. இந்த நோக்கத்துக்காக நீ ஆவியானவா, கர்த்தர் ஆவியானுக்குள்ளே வர வேண்டுமே என்பது கர்த்தரை தெரிந்து கொள்கிறார். அவருடைய கூடாரத்தில் நாம் வரவின் நிலையில் போகுமானால் கர்த்தர் ஆவியான மேல் தங்கியிருப்பான். நாம் ராஜாதி ராஜாவா இருப்பான். நம்மை ஆளுநர் ராஜாதி ராஜா, அந்த ஆவியார் நம்மை ஆளுகை செய்வார். ஆவியானால் நடத்தப்படுவதற்காக ஆவியான சிமியன் போறது போல ஆவியான நம்ம நடத்தப்படுவதற்கு ஆவியான நம்ம தங்கியிருக்கிறார். ஆவியா நம்ம வந்து அமர்ந்திருக்க நோக்கம் என்ன? கொஞ்சம் ஆட்டையும் வெட்டல, வெறுத்துட்டான். ஆடு போகாது. நாம் கர்த்தர் அழைத்த நோக்கம் உண்டு. அவர் அழைத்தது முகாந்திரம் இல்லையா? கண்டிப்பா உண்டு. அழைத்தவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாத தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு. நீ யாரா வர வேண்டும், நீ யாரா இருக்க வேண்டும், ஆவிக்குள் இருக்க வேண்டுமே. இந்த நோக்கத்தை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்த நோக்கம் ஆவில் நிறைஞ்சு இருக்க. ஒரு படியாத வரை ஒரு ஆடு மேய்ப்பின கத்தாள். அவனு ராஜாவுக்கு அவன் எப்பரோடு இருந்தான், கத்தோடு ஐக்கியத்தில் இருந்தான். கத்தரை ஒருவனை தெரிந்து கொள்ளுமானால் நீ ஆடு மேய்ச்சாலும் சரி, நீ படிப்பறியாலும் சரி, யாராலும் சரி, கத்தோட ஆவியான தங்கியிருக்க வேண்டுமே. ஆவியானவர் நம்ம தங்கியிருக்கணும். யார் மேல் தங்கியிருந்தாரு? கர்த்தர் உங்க உள்ளத்தில் வரமாட்டேங்க. சாய்ப்பு நிழல்ல இருக்காரு, மரத்தடி நிழல் தங்கியிருக்காரு. மரத்தடியில் வச்சாங்க ஆபிரகாமுக்கு சாப்பாடு கொடுத்தான். கர்த்தர் வந்திருக்கா தெரியாது, யாரோ விருந்தாளி இருக்காண்டு ஓடி போய் மரத்தில் போய் அப்புறம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கண்டுக்குட்டியை பிடிச்சிருந்தான். யாருக்கு? 3 விருந்தாளிக்கு. தாவீது எப்பரோடு கர்த்தரோடு ஐக்கியத்தை தான். கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்கிறவன் யூத எல்லாரும் ராஜாவாயினான். 2வது தர்ம அபிஷேகம் தான், யூத ஜனங்கள் அபிஷேகம். ஐயா எங்களை நீ ஆள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்திருக்கா நம்மோடு இருக்கு. ஆனாலும் ஆத்மாக்கு தாரா வரும், வருமா வராதா? இந்த யூதாவிலும் கர்த்தர் ஆண்டான். தாவீது கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, 7 வருஷங்கள் ஆண்டான். பிறகு இஸ்ரேலர்கள் எல்லாம் வந்துரு, ஐயா எங்களுக்கு நீர் ராஜாவா இருக்க வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு ராஜாவாயிட்டார். தாவீது தலை மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் சமஸ்த ஜனங்களுக்கு ராஜாவாயிட்டார், சமஸ்த தேசத்துக்கு ராஜாவாயிட்டார். இந்த அபிஷேகத்தை பலமாய், இந்த ஆவியான் தங்கியிருக்கிற பலமாய், கர்த்தர் அழைத்த நோக்கம், நீ அழைத்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, நீ அழைத்ததுக்கு வாக்கு மாறாத தேவனே, என்னை அழைத்திருக்க ஒத்தாமை எனக்கு விளக்க வேண்டுமே, என்ன உன்னை விளக்க செய்ய வல்லவரைக்கிறார். பொய்யுரையா தேவன், வாக்கு மாறா தேவன், கர்த்தரை ஆசீர்வதிக்கலாய். ஹல்லேலூயா. இவருடைய நிழலில் போயிருக்கணும். இதுக்காக அவருடைய சித்தச்சி, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும். சமஸ்த ஜனங்களும் அமெரிக்கா இருந்தாங்களா இல்லையா? இந்த ஆவித அபிஷேகம் பண்ணினதுக்கு யூதா தேசத்தில் அத்தனை பேரும் அமைதியாக, அமெரிக்கா இருந்தாங்க, இன்னும் சந்தோஷம் இருந்தாங்க, சமாதானம் வந்தாங்க. எப்படி இருக்க ஐயா? சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்காரு? சந்தோஷமா இருக்கு.
2 புத்தகம் 4 அதிகாரம் 2-4 வசனம் முடியா. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எதுக்கு அந்த கடன் பாரத்தால் 2 பிள்ளைகளே அடிமையா கேட்கான். கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகள் அடிமையா வாங்கத்தான். கடற்கார வாசல் நிற்க. இந்த நேரத்தில் திகழ்ச்சி போய் கேட்கான், ஐயா என் கவலை மாத்த 2 கடை வாங்கி கொடுத்தவன் என் பிள்ளை 2ஐயும் அடிமையா வாங்க வந்திருக்கான். புருஷன் செத்து போனான். இந்த 2 பிள்ளைகள் தான் என்னை வாழ வைக்கும் நான் நம்பியிருக்கேன். இப்ப கடைக்கார வந்துட்டான். ஐயா காரணம் என்ன? என் புருஷன் செத்து போன. சரி, இப்ப என்ன இருக்க? கடன் பார தாங்க முடியும். கடைக்கார வாசல் நிற்க. இன்னும் வேதனையோடு வந்து நிற்க. தீர்க்கதரிசி சாமுவேல் அண்ணா அழுது ஜெபம் அப்படின்னால அவளுக்கு கொடுத்த மகனை பார்க்க உலக அறிதற்கு தீர்க்கதரிசியை மாற்றினாரா? அந்த சாமுவேல் இடத்துல வந்தான் சொல்றான். யாரே விதவா, திக்கற்றவள், ஒரு விதவா இந்த கேட்குறான். அவர் கேட்குறாரு, உன் புருஷன் என்னம்மா வச்சுட்டு போயிடான்? என் வீட்டில் ஒன்று வச்சுட்டு போகலையா, ஒரு கூட எண்ணத்தான் இருக்குது, அதுதான் நிரம்பி இருக்குது, அங்கே ஒரு பார்க்கும்போது இருக்குது, அது அப்படியே இருக்குது, எனக்கு ஒன்றும் கடன் அடைக்க முடியலையே கேட்க. தீர்க்கதரிசிக்கு வீடு வந்துட்டு அந்த ஒரு கூட எண்ணெயை இருக்கட்டும், உன் பிள்ளை எல்லாம் கூப்பிடு, நீ அந்த வீட்டுக்கு போய் கதவை அடைக்கணும். இதுக்கு கதவை அடைச்சிட்டு பிறவாக கூடி ஓடி போயிடும். அது நம்ம சொல்லுவாங்க, கதவை அடைக்கிறது கிடைக்கணும், இல்லை விளக்க பற்ற வச்சுட்டு நீ போயிடு. நம்ம அதெல்லாம் ஆளு சொல்லியிருப்போம். தீர்க்கதரிசி போனான், நீ ஜம்ப் பண்ண, நீ கதை அடைச்சிட்டு நீயும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜம்ப் பண்ணணும். நிரப்பப்பட்ட குடம் உன் கையில் விட்ட, நிரப்பப்பட்ட ஆவியாருக்கு இதயமாய் குடம் முன்னுக்கு இருக்குது. நீ ஜெபம் பண்ணும், ஆனால் அந்த குடத்துக்கு ஒரு வல்லமை உண்ட, நிரப்பப்பட்ட குடத்துக்கு ஒரு வல்லமை உண்ட. நீ அதை சாக்கியம் ஆனால் எத்தனை வெறுகுடமானாலும் சரி, எத்தனை வெறுமையாக்கப்பட்டவராலும் சரி, அது நிரப்பக்கூடிய வல்லமை, ஆவியோட வல்லமை நீ வச்சிருக்க குடத்தோடு உனக்கு உண்டு. நீ ஜெபம் வேளையில் கத்துடைய வல்லமை ஆவியார் உள்ளே இறங்குகிறார். இந்த குடத்துக்குள்ளே இறங்குவார். இந்த குடத்தை கத்து கிரீச்சிவார். இந்த எண்ணெயை வர்த்திக்க பண்ணுவார். ஆவியான குறியீச்சு வைக்கார். நீ ஒன்றும் கிடையாது நம்பாது. நிரப்பப்பட்ட குடத்தை கிரீச்சை விளைக்கிறார். நீ வெறு குடத்தை வாங்கணும். அந்த குடத்தை பக்க வச்சுட்டு நீ ஜெபம் ஆனாலும் எத்தனை குடங்கள் வாங்கினாலும் பார்க்க உன்னை திறமை பார்த்து அத்தனை குடங்கள் நிரப்ப முடியும். கத்த சொல்லுற வெறும் குடத்தை தான் வாங்கணும். நீ ஜெபம் பண்ண இதே பிரார் வெறும் குடத்தை வாங்கிட்டால் இரவில் தான் வாங்கினாள். இவன் ஜெபம் பண்ணாள். இவன் பிள்ளைகள் சேர்ந்துருக்கு. பிள்ளைகள் ஜெபம் பண்ண, இந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக கொண்டு போய் கடைக்கார வைக்கிறான். இவன் ஜெபம் பண்ண அந்த எல்லை என்னைக்கு வரம் உண்டாயிட்டா உண்டாடியா? அப்போ ஆவியானுக்கு வல்லமை உண்டாகுமா? நீ கதை அடைச்சிட்டு அந்த ஜெபம் பெரிய காரியங்கள் கத்தை செய்ய வைக்கலாம். அந்த ஜெபத்தை கத்தை ஏற்க வைக்கலாம். நீ அந்தரங்கமா ஜெபம் பண்ணுமானால் கத்த பகீர பாடி பதிலடிக்க வைக்கலாம். இவருடைய ஜெபத்தை கத்த கேட்டான். என்னைக்கு வல்லமை கொடுத்தான். ஒரு என்னதான் இருக்குது, வேறு ஒன்றுமில்லை சொன்னவளுக்கு இன்னைக்கு என்னைக்கு கத்த வல்லமை கொடுத்தார். இதை கொண்டு நீ வியாபாரம் செய். இவள் கடன் எல்லாம் அடைச்சாள். இவள் கடன் அடைக்கிறது மடி எங்கிருந்து உண்டாயிற்று? ஆவியான கத்த அழைத்தார். இதே போல் நீ கத்த ஜெபம் பண்ணும், ஆனால்
கர்த்தர் வழி திறக்காத வைக்கிறார். ஆவியான வழி உண்டாக்குறார். இந்த உறவுடைய என்னைக்கு உண்டாக்குற தேவன் இதில் வியாபாரம் பண்ணுமானால் கர்த்தர் வழியா ஆக்க வைக்கிறார். ஆவியான நம்ம நடத்தணும். யார் நடத்தணும்? ஆவியானவர் காதை போட்டிட்டு வியாபாரம் பண்ணதுக்கு இவ்வளவு வளமை கிடைச்சி கடன் அடைச்சிட்டான். மீதியானது கொண்டு நீ ஜீவிப்பணும். கடன் அடைச்சாச்சே பண்ணு ஒன்றும் இல்லையே, எப்படி பிழைக்க வழி இல்லையா? மீதியான கற்று கொடுத்துருக்காரு இல்லையா? வனாந்திரத்தில் 12 அப்பங்களை பரமாற வச்ச தேவன். எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, எங்களை ஒரு நாள் சம்பளத்தை எடுத்தாலும் இவ்வளவு பேருக்கும் கொடுக்க முடியாதுயா. நீங்கள் தான் பரமாறணும், நீங்கள் தான் கொடுக்கணும். கற்று சொன்ன முட்டாள்தனமாக பேசுகிறாரு. நமக்கு எவ்வளோ மூளை இருக்கு? நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன், கற்றை தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். நம்ம மூளை இருக்கா? அதை சொந்த தொழில் பார்க்க போகிறாங்க. மூளை இருக்கா இல்லையா? மூளை இருக்கிறாங்க வராமல் போகிறோம். ஐயா பெண்கள் கூட்டா வர முடியாது, நான் சொல்லணும்னா அண்டை ஆட்டிட்டு போயிடுவோம். வாழை கடை இதுக்கு இன்னைக்கு ஒரு நோக்கம் இருக்குனாலும் சொல்கிறேன். இல்லாட்டி திரும்ப வார்த்தை சொல்ல மாட்டேன். கத்த நோக்கம், நீ யாராக வரணும் சொல்ல. உன் கிரீடத்தை வேறொரு எடுக்கப்படும். கர்த்தர் வச்சிருக்க கிரீட ஆசுவத்தை சொந்தத்தை வேறொரு எடுக்கப்படும். இந்த எண்ணெயை தான் விற்றா கடலில் அணைஞ்சிட்டு மீதியானது வந்துதான் வைக்கலையா, அதை கொண்டு காலம் கிடைக்குது. நீ யாருக்கும் போய் கடன்பட வைக்காது. வேறு ஒரு வழி இல்லைன்னு சொன்ன விட கர்த்தர் கடன்படாமல் காலம் கிடைக்கி வச்சாரா வச்சாலையா? இதே இப்போ ஆவியான நடத்த வைக்கலாம். ஆவியான பொறுப்பெடுத்து கர்த்தரை நடத்த வைக்கலாம். நம்ம யார் பொறுப்பெடுக்கிறோம்? கர்த்தர் ஆவியானவர் நம்ம தங்கி இருக்குமானால், அவருக்கு நம்ம இடம் கொடுத்த ஆவியான நம்ம தங்கி இருந்தால் இந்த ஆவியான நம்ம நடத்துவோம். இந்த ஆவியானவர் நம்ம கூட அனுப்புவதுக்காக கர்த்தர் கேட்கிறார். முன் இறைத்து எனக்கு தான் இதை தான் கொடுக்கணும், மனசை கொடுக்கணும். நம்ம மனசு எங்கே போகுது? இல்லை ஒரு 2 ஊருக்கு போமா, அதில் கொஞ்சம் வேறு படுமா, இப்படி போக சாத்தா கொண்டு போகுது. ஆவியான இல்லை, எது கொண்டு போகுது? சாத்தா. அப்போ என்னைக்கு ஒரு கூட என்னைக்கு இவ்வளோ வளமை இருக்க, அப்போ நம்முடைய மனசில் கத்த வாசமாக இருந்தால் ஆவியான இருந்தால் எவ்வளோ வளமை இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அடுத்தது நீங்கள் கண்டு வாசிக்கணும். கர்த்தர் நாளில் ஆவிக்குள்ளானேன் ஒரு சத்தத்தை கேட்டேன். 4ஆம் அதிகாரம் 9-5. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு, அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இனிமேல் உனக்கு சம்பைக்க இங்கே உலகத்தை சம்பைக்க வேண்டிய காரியங்களை உனக்கு காண். இவன் இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு பரலோகத்துக்கு ஏறிப்படும். ஆவிக்குள்ள ஆனவன் பரலோகத்துக்கு ஏறிப்படும். ஆவில் ஏறிப்படும். செத்து போல ஆவிலே ஏறிப்படும். உயிரோடு இருக்க வேண்டும். யோவான் அப்போ இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார்.
இயேசுக்கு பிரியமானவன். இயேசுதான் தஞ்சம் என்று சாய்ந்து கொண்டிருக்கிறவன். மார்பில் சாய்ந்திருக்கவில்லை, இயேசுதான் எனக்கு தஞ்சம் என்று எண்ணிட்டு இருக்கிறவன். இவன் ஜெபம் பண்ணுற வேளையில் இங்கே ஏறிப்பான். ஆவில் ஏறி போனாலும் போகலையா? இவன் இனிமேல் சமைக்கக்கூடிய காரியங்களை விலைக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்போ ஆவியானவனை கொண்டு போனால் கொண்டு போகலையா? ஆவியான நம்ம தங்கியிருந்தால் ஆவியான நம்ம கொண்டு போகணும். ஒரு வீட்டுக்கு போனால் ஆவியான நம்ம கொண்டு போகணும். இயேசு கொண்டு போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணிக்கிற வேளையில் பேதுரு வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆவியானவர் அவனை ஏவி பெற்றார். உடனே சிசுவோடு சொல்லல, பேதோடு சொல்லல, உடனே ஒரு பேதுரு வீட்டுக்கு போகணும் வாங்க சொல்லிட்டு போயிட்டார். பேதுரு மாமியார் ஜுரம் இல்லாமல் கிடக்கா, அந்திரியாவும் இருக்காரு. இவங்க கூட தான் இருக்க, ஐயா எங்கள் அத்தைக்கு சோமுடா, இந்த பேதுரு எங்கள் அத்தைக்கு காய்ச்ச இன்னும் ஏசு சொன்னாங்களா சொல்லுற. அங்கே போகிறா, பேதுரு மாமியார் ஜுரம் சிந்திக்க முடியாமல் கிடக்கா. இவளை எழுப்பணும், இவ கத்தர் ஊழி செய்யணும். இவளுக்காக குனிந்து நின்று ஜுரத்தை அதட்டான். யாருக்காக? ஒரு கிழவிக்காக இயேசு குனிந்தான். இந்த கிழவினால இயேசு குனிந்தான். எதுக்காக? இவளை ஒரு ஊழியக்காரை மாற்றான். கர்த்தர் ஆவியானவர், ஆவிலே பிறந்தவர், ஆவிலே ஊழியம் செய்தவர், ஆவியில் நிரப்பப்பட்டவர். கர்த்தர் ஆவியானவர் மேல் தங்கியிருந்தார். இவர் போய் குனிந்து இந்த ஜெபம் பேதுரு வீட்டுக்கு அவசரமாக இந்த ஜெபக்கோட்டை முடிச்ச உடனே அங்கே போகிறான். பேதுரு சொல்லல, ஜுரத்தை அதட்டினான். ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு யோவான் அப்போஸ்தலனை கர்த்தரை பிரியமானவனை இருந்தும் சாய்ந்தவனே அவரை சார்ந்தவனையும் பரலோகம் வரைக்கும் கொண்டு போனான். அங்கே இனி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் விலைக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? இதே போல் கர்த்தர் நம்மை கொண்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ யார் தங்கியிருக்கணும்? ஆசரி கூடாரத்துக்குள் நம்ம இருக்குமானால் ஆவியான மாதிரி தங்கியிருக்குமானால் அந்த ஆவியான கொண்டு போகணும். நம்ம ஆவியான கொண்டு போகணுமா, நம்ம மாம்சம் கொண்டு போகணுமா, நம்ம மூளை அறிவு கொண்டு போகணுமா? இதுதான் ஆவிக்குள்ளே வரணும், ஆசரி கூடாரத்துக்குள்ள வரணும். நாங்கள் படித்தது இப்படி தான். எங்களுக்கு சொல்லி இந்த குரு இதில் 4 ஒரு பாதம் சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சு கொடுத்துட்டார். ஏசியா இந்த யாத்திரை புத்தகம் 40 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பின தேவன் யோவான் அப்போஸ்தலனை நிரப்பிற்று. இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் பலனாலும் நிரப்பப்பட்டிருந்தான். யோவான் சொன்ன ஆவினால் நிரம்பி இருந்தான். இவன் வனாந்தரத்தில் கர்த்தர் சத்தம் மாறினான். ஆவினால் நிரப்பப்பட்ட யோவான் சானகன் வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம் ஆனான். இவருக்கு ஆட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யூதர் எல்லாம் போனாங்களா போகலையா? இவருக்கு போய் தங்களை பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றான். அப்போ கர்த்தருடைய சத்தமாக மாறினவன் ஆட்கள் போனாங்க. யார் ஆட்கள் போவாங்க? போங்க, கர்த்தருடைய சத்தமாக மாறினவன் கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்பட்ட இடத்து ஆத்மக்கள் போனால் அவன்கிட்ட போனால் ஞானஸ்நானம் எடுப்பான். மற்ற போனால் முங்கிட்டு வரலாம். இங்கே ஒரு வந்திருந்தார், எத்தனையோ தடவை ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் ஆவியான இடங்கள தம்பி 3 நாள் வரணும். சரியா நேரத்தில் வந்து ஆளாக்கால் என்ன பையனை ஏன் பிள்ளைய பொண்டாட்டியே பிள்ளைய தெரியல, அவன் வரலை, அதுதான் காரணம். இப்போ எது ஆவி கொண்டு போயிட்டு கர்த்தர் ஆவியானா சாத்தாண்டி ஆவியான இது அங்கே உலக கவலை வரும். கர்த்தர் பார்த்துக்கொள்ளார். கர்த்தர் பருவத்தை பார்த்துக்கொள்ளப்படும்னுட்டு ஆபிரகாம் தன் மகனை பார்த்து, அப்பா கத்தி இருக்கு, விறகு இருக்கு, பறையலுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று இழுத்து குத்துற மாதிரி கேட்டான். யாரு? அவன் பெத்த மகன், நேச மகன், நேசகுமாரன், விசுவாச உள்ளத்தில் நிறைஞ்சவன். கர்த்தர் பார்த்துக்கொள்வான். கர்த்தர் பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தர் வார்த்தைக்கு பயப்படுகிறவன், கர்த்தர் சொல்லுக்கு பயப்படுகிறவன், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன்,
கத்தரின் பருவத்தை பார்த்து கொள்ள போகிறோம். ஒன்னதாம்பா பலி செலுத்த போகிறப்பா. இந்த கையை ஓடல காலை விழுந்த கத்தரி கொடுத்தாரு. இப்போ கேட்குறார நம்ம சொல்லுவோம் சொல்ல மாட்டோம். இவர் கத்தரா நேற்று நல்லா தான் பேசுகிறாரு, நீங்கள் நாய் விழுந்த மாதிரி விடுவார். இவர் பாஸ்டரா எதாவது விழுதாரு, நாய் விழுந்த மாதிரி விழுதாரு. உங்களோட போய் கேட்டு போகிறோம், உங்கள் போயா இன்னும் போய் சொல்லிடலாம். நம்ம பெரிய ஆளையிடலாம். நாளைக்கு எங்கே போகணும்னு தெரியாது. ஆபிரகாம் அப்படி சொல்லலாம். கர்த்தர் வார்த்தைக்கு தான் பயப்பட்டான், கீழ்பட்டான். கத்தியை ஓங்கினான். போட வேண்டிய கை ஓங்கி கீழே போடுற வேளையில் ஆபிரகாமே ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்படும்படியால் உன்னை ஆசைக்குரிய ஆசை வானத்தின் நட்சத்திரம் போல சந்தையை பெருக போகணும். யார் யார் கர்த்தர் தான் பிரியமா அவர் வார்த்தை தான் முக்கியம் என்று நாம் நினைக்கும். ஆனால் அதுக்கு கீழ்ப்படுமானால் உலக பாசத்தை நினைக்காமல் ஆவியானவருக்கு கீழ்ப்படுமானால் உலகத்தை கத்து சொந்தமாகி கொடுக்க நினைக்கலாம். நம்ம சந்தை வானத்தின் நட்சத்திரம் கத்து பெருக பண்ணிக்கலாம். பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஊழியக்கார கத்த மாற்ற அழைக்கலாம். நட்சத்திரங்களை கத்த மாற்ற அழைக்கலாம். இப்ப இப்படி ஆசிரியத்தை கத்த கொடுத்திருக்கான், வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதூரையாவது தேவன், வாக்கு மாறாத தேவன். இந்த கத்தனை இருக்கிறார். அதுக்காக எல்லாரும் கத்த சோதரிப்போம். இவராக நம்ம அழைத்த அவளுக்குள் நிழலுக்குள் இருக்கிறோம். ஆசிரியர் கூடாரமாகி நிழலுக்குள் நம்ம இருக்கிறோம். இவருக்காக கத்த மழைக்கலாம். இப்போ எதுக்கு வரணும்? அவர் ஆசிரியர் உண்டாக்குனா உண்டாக்கிட்டு போறாரு. அங்கே எவன் போவான்? இங்கே ஊருக்குள்ளே இருந்தாலும் போகலாம். காட்டுக்குள்ளே எவன் போவான்? மௌளை அறிவில் சிந்திக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை வியாபாரம் நடக்கும், அங்கே போகலாமா? போகக்கூடாது. சரி போயிட்டு வருது. யோசேப்பு புஸ்தகம் 18 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர் சொந்தமாயிற்று. இதே போல நாம் ஆசரிப்பு கூடாரமாகி நம்முடைய இதயத்தை விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்தால் கால் ஊன்றி நின்றால் எப்படி நாம் நிற்கணும்? விசுவாசத்தில் கால் ஊன்றி நிற்கணும். அதான் ஆசீர்வாதத்தை நிறுத்தினான். யாக்கோபு கல்தூணை நிறுத்தினான். இதை தலைக்கு வச்சது கல்தூணை நிப்பாட்டான். தலைக்கு வச்ச தலையணை நிப்பாட்டிட்டான். இது நிற்க மாட்டேங்குது. அதுமேல் எண்ணெய் வாத்தான். தன்னுடைய சோத்தை வெறுத்துட்டான். எனக்கு இனி சுகம் வேண்டாம். என் தலைக்கு சுகம் வச்சாதான், தலை வச்சாதான் உறக்கம் வரும். இல்லாட்ட உறக்கம் வருமா? சில ஆட்கள் செத்து போனாலும் தலைக்கு தலைநே வைப்பாங்க. அப்படி ஆளை பார்த்துருக்கீங்களா? எப்போ கேட்காங்க? ஆளுக்கு உயிர் போயிட்டு ஆனால் தலைக்கு தலையணை வச்சுருக்காங்க. இந்த யாக்கோபு தலையை வெறுத்துட்டான். எனக்கு சுகம் வேண்டாம், இது எண்ணெயை ஊத்துறான். அது அபிஷேகம் பண்ணும். அந்த வீடு தேவனுடைய வீடு ஆயிற்று. அந்த ஸ்தலம் தேவனுடைய வாசலமாக ஆயிற்று. தேவன் இங்கே இருக்கிறார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. சோத்தை என்னைக்கு வெறுக்கிறோமோ, எதை சந்தோஷம் நினைக்கிறோமோ, இதெல்லாம் வெறுக்கும். ஆனால் நான் யாக்கோபின் தேவன், கர்த்தரின் தேவன் என்று சொல்வான். நான் அவருடைய ஜனங்களாக தேவனாக இருப்பேன், அவரின் ஜனங்களாக இருப்பார்கள் இன்னும் கர்த்தரே சொல்ல வரல இருக்கிறான். எல்லாருக்கும் சோதரிப்போம். கர்த்தாவி நீரே எனக்கு சொல்லித் தர வேண்டுமே, இந்த ஆவியாளர்களால் என்னை நடத்த வேண்டுமே என்பதற்கு எல்லாம் கர்த்தர் சோதரிப்போம். கர்த்தாவி உங்களுடைய ஆவி எங்கேயும் அங்கே நான் இருக்க வேண்டுமே, கர்த்தருடைய வாசல் எங்கே அங்கே உங்களோட இருக்க வேண்டுமே, உங்களுடைய சட்டையில் நான் அடக்கமா இருக்க வேண்டுமே என்பதற்கு எல்லாம் சோதரிப்போம். கர்த்தாவே உங்களுடைய நிழலுக்குள்ள இருக்க வேண்டுமே, கிச்சிலி மரத்தின் நிழலா இருக்க வேண்டுமே, நார்த்தங்காய் போல இருக்க வேண்டுமே, நார்த்த மரத்தின் கீழ் நான் நிழலா இருக்க வேண்டுமே, உங்களுடைய நிழல் விட்டு எங்கே போவேன், உம்மோட தங்கியிருக்க வேண்டுமே, உம்மோட இருக்க வேண்டுமே என்பது எல்லாம் கத்து சோதரிப்போம். கர்த்தாவே நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே அடைக்கலம் என்று தாவீது விசுவாசித்தது போல
நாம் எல்லாரும் ஒப்படைச்சுமானால் அவரே தஞ்சமின்றி இருக்குமானால் கத்தமை வைத்தால் அழைக்கிறார், நம்மை நடத்தால் அழைக்கிறார். அவருக்கும் நம்ம இருக்கிறோம். தாவீதுக்கு கத்த நிழலா இருந்தார். இதே போல கத்த நமக்கு நிழலா இருக்கார் அழைக்கிறார், நம்மை வைத்தால் அழைக்கிறார். எல்லாருக்கும் சோதரிப்போம். கத்தாவி நீரை இவளை ஆசீர்வதித்து இவர் பிரகாசமான மனக்கண்கள் நீரை கொடுத்து நீரை இவரோடு இருக்கிறீர் இல்லை உம்மால் இவர்கள் ஆசிக்கப்பட்ட ஜனமா மாற வேண்டுமே, நீரை இவரோடு இருக்கிறேன் என்பது உலகம் அறிய வேண்டுமே, போற இடங்களெல்லாம் நாம் மகிமைப்பட வேண்டுமே. சோதரி கத்தாவே நீரே கேளும், நீரே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தினால் பிதாவே. பிதாவாய் தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருடைய எப்போது இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தம் ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், அவர் சகல உபாரம் வராதே.